பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வார்த்தையானது தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய நம்பிக்கை எவ்வளவா இருக்கு அவர் மேல் என்பதை நாம யாரும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் இல்லை. அவருடைய காரியங்கள் நாம் கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கோம், ஆனா நம்முடைய காரியங்கள் முழுமையா அவர் அறிந்திருக்கிறார். அதான் இந்த வசனம் சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது நிறைவா இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா தானியேல் அதிகாரத்தில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ப அந்த 3 வாலிபர்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீதுதான் அசைவில்லாமல் இருந்தது. அதாவது கர்த்தர் தன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நான் உம்மை வணங்குவதில்லை, நீ நிறத்தின பொற்சிலையை நான் வணங்குவதில்லை. அப்பேற்பட்ட ஜீவன் எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா தேவன் மட்டும்தான் உண்மையான தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு அந்த 3 வாலிபர்களும் வைராக்கியமா கர்த்தரை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை யார் அறிந்திருந்தாங்கன்னா தேவன் அறிந்திருந்தார். ஆனா மனுஷனுக்கு என்ன தெரியும்? நேபுகாத்நேச்சர் தான் வணங்கின பொற்சிலைய அந்த தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வணங்கும் பொழுது இந்த 3 பேரும் வணங்காதபடிக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் வரும்? 3 வாலிபருடைய வைராக்கியம் கர்த்தரை அசைத்தது, மனுஷனையோ கோபத்திலே எரிச்சல ஆழ்த்தினது. பாத்தீங்கன்னா 7 மடங்கா எரியும்படியாய் சூளைக்கு கட்டளையிட்டான். நேபுகாத்நேச்சர் 7 மடங்கான அக்னியை கொளுத்தி இந்த 3 பேரையும் தூக்கி அதுல போடுங்கன்னு கட்டளையிட்டாங்க. ஆனாலும் உயிரே போனாலும் கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம், கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நம்புவோம் என்பதை அவர்கள் உறுதியாய் இருந்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். பாருங்க, அந்த சூளையில கொண்டு போய் போன அந்த 3 பேருடைய அந்த தூக்கி கொண்டு போன அந்த 3 பேருடைய அந்த நபர்கள் அந்த அக்கினி நிர்மூலமாக்கி போட்டதை கண்டி இந்த 3 வாலிபர்களையும் அக்கினி ஒன்றும் செய்யல. கர்த்தரை நாம எந்த அளவுக்கு நம்புறோம்? இந்த 3 வாலிபர்களை போல நாம நம்பிக்கை உறுதியாய் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின் வாங்க கூடாது. மனுஷனுடைய கோபமோ, மனுஷனுடைய அக்னி சுவாலையோ, மனுஷனுடைய அதிகாரமோ அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தரை நம்புகிற விஷயத்தில நாம் எவ்வளவு நம்புகிறோம் என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வாலிபர்களை தூக்கி போட வந்த அந்த 3 பேரையும் அக்னி நிர்மூலமாக்கினதை கண்டு இந்த 3 வாலிபர்களையும் தொட கர்த்தர் அனுமதிக்கல. இந்த பிள்ளைகளை போடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்க வந்து நிக்கிறார். பாருங்க, நம்ம நம்பிக்கையை அறிந்ததுனாலதான் எரிகிற சூளையில அவர் வந்து நின்று அந்த தாசுகளோடு இடைபடுகிறார். இது யாரு கண்ணுக்கு தெரியுதுன்னா நேபுகாத்நேச்சருடைய கண்களுக்கு தெரியுது. அங்க இருந்த ஒருத்தருடைய கண்களுக்கும் தெரியல. உற்று பாக்குறார். 3 பேரை தானே போட்டோம், இன்னொரு நபர் யாரு? அந்த நபர் அழகா இருக்கிறாரு, வேற சாயலா இருக்கிறாரு. ஒரே ஆச்சரியம். உடனே போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்கிறார், நம்ம 3 பேரை தானே போட்டோம், ஆனா இன்னொரு சாயல் நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உன்னை கொல்ல முடியாய், உன்னை நிர்மூலமாக்க முடியாய், உனக்கு உபத்திரவத்தை கொடுக்க முடியாய், இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் வெளிப்படுவார். உடனே அந்த அக்கினிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாய் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எல்லாம் போய் ஓடி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு சேதமும் இல்ல அந்த 3 பேருக்கும். கர்த்தரே தேவன் என்று அந்நாளிலே
ஜனங்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில, ராஜா மத்தியில தேவன் மகிமைப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு விரோதமாய் மனுஷனுடைய கோபமோ பிசாசனுடைய கிரிகைகளோ எது எழுமினாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்க நம்பிக்கை அளவில்லாதபடிக்கு இருக்கட்டும். அதை கர்த்தர் அறிந்து எல்லா காரியத்திலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்துவார். அந்த 3 வாலிபர்களை நேச்சர் உயர்த்தினார். அதே போலதான் கர்த்தர் இந்த நாளில நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிந்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பான பரலோக தந்தையே, இதோ உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். உம்மை நம்பி உம்மை சேவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர், அந்த 3 வாலிபர்களையும் உயர்த்தின தேவன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நீர் ஆண்டவரை மரணத்துக்கு தப்புவித்து, ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அக்கினியின் கைக்கு தப்புவித்து உயர்த்தினது போல ஆவியானவரே, பொல்லாத வல்லமைகளும் மந்திரம் சூனியங்களும் எல்லாவித மனுஷ கிரிகைகளும் எழுமினாலும் உம் ஜனங்களை கர்த்தர் தப்புவித்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவீராக. கர்த்தருடைய கண்களிலே மாத்திரமே உங்களுடைய ஜனங்களுக்கு தடை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.